உலகின் மிகச்சிறந்த கால்நடை மருத்துவர் ஹெர்பர்ட் வாட்கின்ஸ் பிட்ச்ஃபோர்ட் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1868 ஜூன் 3 அன்னைக்கு இங்கிலாந்துடைய செஷரில் இருக்கிற டாட்டன் ஹாலில் ஜான் வாட்கின்ஸ் பிட்ச்ஃபோர்டுக்கும் லூயிசா ரீட் வாட்கின்ஸ் பிட்ச்ஃபோர்டுக்கும் மகனாக பிறக்கிறார். ஹெர்பர்ட் வாட்கின்ஸ் பிட்ச்ஃபோர்ட் இவர் கூட பிறந்தவங்க 2 எல்டர் பிரதர்ஸும் ஒரு யங்கர் பிரதரும் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா ஒரு ரெவரண்டாக இருந்திருக்கிறாங்க, அதாவது ஒரு தேவாலயத்தில் உயர் பொறுப்பில் இருந்திருக்கிறாங்க. இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ஹெர்பர்ட் வாட்கின்ஸ் பிட்ச்ஃபோர்ட் குழந்தை பருவத்திலிருந்தே பூச்சிகள், பறவைகள், விலங்குகள் போன்ற உயிரினங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் காட்ட தொடங்கியிருந்தாங்க. இந்த நிலையில் 1873ஆம் ஆண்டு ஹெர்பர்ட் வாட்கின்ஸ் பிட்ச்ஃபோர்டுக்கு 5 வயசு இருக்கும்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக டாட்டன் ஹால்லேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அது ஒரு பாரிஸ் பிரைமரி ஸ்கூலாக இருந்தது, அதாவது ஒரு தேவாலயத்தின் மூலமாக நடத்தக்கூடிய பிரைமரி ஸ்கூலாக இருந்தது. அங்கு சேர்ந்து 1873ஆம் ஆண்டிலிருந்து ஹெர்பர்ட் வாட்கின்ஸ் பிட்ச்ஃபோர்ட் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போது ஹெர்பர்ட் வாட்கின்ஸ் பிட்ச்ஃபோர்ட் வந்து தியாலஜி, இறையியலையும் அரித்மெட்டிக் எண் கணிதத்தையும் படித்து வந்தாங்க. இதுக்கப்புறம் 1878ஆம் ஆண்டு இவருடைய 10 வயதில் ஹெர்பர்ட் வாட்கின்ஸ் பிட்ச்ஃபோர்ட் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவருடைய உயர்கல்விக்காக இவரை இந்த செஷரில் இருக்கிற டாட்டன் ஹால்ல இருந்து அதே செஷரில் இருக்கிற செஸ்டருக்கு அனுப்புகிறாங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய குயின் எலிசபெத் கிராமர் ஸ்கூல் அப்படின்ற ஒரு ஹை ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. ஸோ அந்த குயின் எலிசபெத் கிராமர் ஸ்கூலில் சேர்ந்து 1878ஆம் ஆண்டிலிருந்து ஹெர்பர்ட் வாட்கின்ஸ் பிட்ச்ஃபோர்ட் வந்து இவருடைய ஹையர் எஜுகேஷனை, உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது கிரீக், லட்டின் போன்ற கிளாசிக்கல் லாங்குவேஜஸை ஹெர்பர்ட் வாட்கின்ஸ் பிட்ச்ஃபோர்ட் கற்றுக்கிட்டு வந்தாங்க. இதுக்கப்புறமா ஹெர்பர்ட் வாட்கின்ஸ் பிட்ச்ஃபோர்டுக்கு மெடிசன், மருத்துவம் படிக்கணும் அப்படின்ற ஆர்வம் ஏற்படுது. அதுலேயும் குறிப்பாக இவருக்கு வந்து விலங்குகள், பறவைகள், பூச்சிகள் போன்ற உயிரினங்கள் பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் இருந்து வந்தனால இவருக்கு வெட்டர்னரி மெடிசன், கால்நடை மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு தான் அதிக ஆர்வம் ஏற்படுது. இதனால இவர் ஒரு கால்நடை மருத்துவர் ஆகணும் அப்படின்னு முடிவு செஞ்சு இவருடைய உயர்கல்வியை இன்னும் சிறப்பாக இவர் வந்து படித்து வந்தாங்க. இதுக்கப்புறம் 1885ஆம் ஆண்டு இவருடைய 17 வயதில் அந்த குயின் எலிசபெத் கிராமர் ஸ்கூல்ல இருந்து இவருடைய ஹையர் எஜுகேஷனை ஹெர்பர்ட் வாட்கின்ஸ் பிட்ச்ஃபோர்ட் வந்து முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமா அதே குயின் எலிசபெத் கிராமர் ஸ்கூலில் இவர் வந்து ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடியும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். அதாவது காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய ஒரு 1 இயர் கோர்ஸ் தான் இது. 6th ஃபார்ம் எஜுகேஷன், ஏ கிளாஸ் எஜுகேஷன் அப்படின்னு கூட அழைக்கப்படும். ஸோ அதை எடுத்து தான் ஹெர்பர்ட் வாட்கின்ஸ் பிட்ச்ஃபோர்ட் வந்து அதே குயின் எலிசபெத் கிராமர் ஸ்கூலில் அடுத்த ஓராண்டு படித்தாங்க. அதுக்கப்புறம் 1886ஆம் ஆண்டு இவருடைய 18 வயதில் ஹெர்பர்ட் வாட்கின்ஸ் பிட்ச்ஃபோர்ட் வந்து ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி, பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்ற அந்த ஒரு 1 இயர் கோர்ஸை இவர் வந்து முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இந்த 1886ஆம் ஆண்டு இவர் மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு விரும்பினால, குறிப்பாக இவர் வந்து கால்நடை மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு விரும்பினால இந்த 1886ஆம் ஆண்டு ஹெர்பர்ட் வாட்கின்ஸ் பிட்ச்ஃபோர்டை இவருடைய அப்பா இந்த இங்கிலாந்துடைய செஸ்டரில் இருந்து அதே இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கு அனுப்புகிறாங்க. குறிப்பாக லண்டனில் இருக்கிற ராயல் வெட்டர்னரி காலேஜ், அங்கே இவரை 1886ஆம் ஆண்டு சேர்த்துடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த லண்டனுக்கே இவருடைய குடும்பமும் அந்த இங்கிலாந்துடைய செஸ்டரில் இருக்கிற டாட்டன் ஹால்ல இருந்து இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கே இவருடைய ஃபேமிலியும் இடம்பெயர்ந்து வந்துடுறாங்க. அது காரணம் அந்த லண்டனில் இருக்கிற செயின்ட் ஜூட்ஸ் அதனுடைய ஒரு விக்கர் அப்படின்ற அந்த ஒரு பொறுப்பில், அது வந்து தேவாலயத்தில் ஒரு பெரிய பொறுப்பு, அந்த பொறுப்பில் இவருடைய அப்பா நியமிக்கப்பட்டாங்க. அதனால இவருடைய ஃபேமிலியும் லண்டனுக்கு வந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ராயல் வெட்டர்னரி காலேஜில் இவர் வந்து தொடர்ந்து வெட்டர்னரி மெடிசன், கால்நடை மருத்துவம் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. கால்நடை மருத்துவம் படிக்கும்போது ஹெர்பர்ட் வாட்கின்ஸ் பிட்ச்ஃபோர்ட் வந்து வெட்டர்னரி சர்ஜரி, வெட்டர்னரி மெடிசன், வெட்டர்னரி அனாட்டமி, வெட்டர்னரி ஃபிசியாலஜி, வெட்டர்னரி பெத்தாலஜிலாம் இவர் வந்து படித்து வந்தாங்க. அதாவது இப்போ உதாரணத்துக்கு வெட்டர்னரி அனாட்டமி அப்படின்றது கால்நடை உடற்கூறியல், வெட்டர்னரி ஃபிசியாலஜி அப்படின்னா கால்நடை உடலியல். ஸோ இது போன்ற பாடங்களெல்லாம் இவர் வந்து படித்து வந்தாங்க. அதே மாதிரி அதே இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கக்கூடிய அந்த யுனைடெட் கிங்டமை பொறுத்த ராயல் காலேஜ் ஆஃப் வெட்டர்னரி சர்ஜன்ஸ், இது வந்து வெட்டர்னரி சர்ஜன்ஸுக்கு உண்டான, அதாவது கால்நடை அறுவை
சிகிச்சை நிபுணர்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ். அதனுடைய மெம்பர்ஷிப்பை பெறணும் அப்படின்னும் அந்த ராயல் வெட்டர்னரி காலேஜில் இவர் வந்து இவருடைய மருத்துவ கல்வியின் போது இவர் வந்து முடிவு செய்கிறாங்க. ராயல் காலேஜ் ஆஃப் வெட்டர்னரி சர்ஜன்ஸோடைய மெம்பர்ஷிப்பை பெறுறது வெட்டர்னரி சர்ஜரியில் டிப்ளமோ பெறதுக்கு சமம். அதனால அதை வந்து இவர் வந்து படிக்கணும் அப்படின்னும் மெம்பர்ஷிப்பை பெறணும் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. அதுக்கப்புறம் 1889ஆம் ஆண்டு மே 16 அன்னைக்கு ராயல் காலேஜ் ஆஃப் வெட்டர்னரி சர்ஜன்ஸோடைய மெம்பர்ஷிப்பை ஹெர்பர்ட் வாட்கின்ஸ் பிட்ச்ஃபர்ட் வந்து பெற்றுறாங்க. அதுவும் குறிப்பாக அந்த கரெக்டாக இவருடைய பர்த்டே வர்றதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்களுக்கு முன்னாடி. ஸோ 1889ஆம் ஆண்டு மே 16 அன்னைக்கு மெம்பர் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் வெட்டர்னரி சர்ஜன்ஸ் அப்படின்ற அந்த MRCVS அப்படின்ற மெம்பர்ஷிப்பை இவர் பெற்றுறாங்க. மேலும் அதே 1889ஆம் ஆண்டு ஹெர்பர்ட் வாட்கின்ஸ் பிட்ச்ஃபர்ட் வந்து ராயல் வெட்டர்னரி காலேஜிலிருந்து வெட்டர்னரி மெடிசன் அந்த படிப்பை வந்து இவர் கம்ப்ளீட் பண்ணி டிகிரியும் பெற்றுறாங்க. அதுக்கப்புறம் இந்த இங்கிலாந்தில் இருக்கிற லண்டன்ல இருந்து இவர் நேராக இங்கிலாந்துடைய சரியில் இருக்கிற கேம்பர்லி அப்படின்ற இடத்துக்கு இவர் வந்து போயிடுறாங்க. அங்கே ஒரு வெட்டர்னரியனா ஒரு கால்நடை மருத்துவராக 1889ஆம் ஆண்டோட இறுதி காலகட்டத்திலிருந்து ஹெர்பர்ட் வாட்கின்ஸ் பிட்ச்ஃபர்ட் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் இதே 1889 காலகட்டத்தில் சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய நேட்டல் அப்படின்ற ஒரு இடம், அது வந்து காலனி ஆஃப் நேட்டல் அப்படின்னு அந்த காலகட்டத்தில் அழைக்கப்பட்டது. அது வந்து இன்னைக்கு நேட்டல் ப்ராவின்ஸ் அப்படின்னு இருக்குது சவுத் ஆப்பிரிக்காவில். அந்த நேட்டலோடைய கவர்மெண்ட் தரப்பில் இருந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை அறிவித்தாங்க அந்த 1889ஆம் ஆண்டு. அதாவது அந்த காலகட்டத்தில் ரெட் வாட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு நோய், அது வந்து அதிகமாக கால்நடைகளை பாதித்து வந்தது. குறிப்பாக அந்த ரெட் வாட்டர் அப்படின்றது டிக்ஸ், அதாவது உண்ணிகள்னால பரவக்கூடிய பேரசைட்ஸ், ஒட்டுண்ணிகள், அதன் மூலமாக பரவக்கூடிய ஒரு நோய் தான் ரெட் வாட்டர் அப்படின்றது. அதாவது இந்த டிக்ஸ் உண்ணிகள் வந்து ஒட்டுண்ணிகளை பேரசைட்ஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணும். அந்த பேரசைட்ஸ் தான் இந்த ரெட் வாட்டர் அப்படின்ற இந்த ஒரு டிசீஸை கால்நடைகளுக்கு ஏற்படுத்தும். குறிப்பாக வந்து ஆடு, மாடு, அதுக்கப்புறம் வந்து குதிரை, இது போன்ற உயிரினங்களுக்கு வந்து இது வந்து ஏற்படுத்தும். இதனால் நிறைய உயிரிழப்புகளும் வந்து அந்த காலகட்டத்தில் நடந்தது. அது குறிப்பாக 1870 சவுத் ஆப்பிரிக்காவில் நடந்து வந்தது. ஆனால் 1889ஆம் ஆண்டு தான் அந்த சவுத் ஆப்பிரிக்காவுடைய நேட்டல் கவர்மெண்ட் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை முன்மொழிஞ்சாங்க. அதாவது என்னன்னா, இங்கே வந்து ஒரு போர்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர், அதாவது ஒரு விவசாய வாரியம் ஒன்று நிறுவப்படணும். அங்கே 4 வெட்டர்னரியன்ஸ், அதாவது 4 வெட்டர்னரியன்ஸ் அப்படின்னா 4 கால்நடை மருத்துவர்கள் வந்து அங்கே நியமிக்கப்படணும். மேலும் அந்த கால்நடை மருத்துவர்களுக்கு மைக்ரோஸ்கோபிக்கல் அனாலிசிஸ் பற்றிலாம் தெரிஞ்சிருக்கணும். அதாவது நுண்ணோக்கியை பயன்படுத்தி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு மைக்ரோஸ்கோபிஸ்டாகவும் இருக்கணும். அப்போ தான் இந்த பேரசைட்ஸ் மூலமாக பரவக்கூடிய இந்த நோய்களை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஆராய்ச்சிலாம் பண்ண முடியும். ஸோ அதுக்காக 4 வெட்டர்னரியன்ஸ் வேணும் அப்படின்ற அந்த ஒரு முன்மொழிவை 1889 காலகட்டத்தில் சவுத் ஆப்பிரிக்காவுடைய நேட்டல் ப்ராவின்ஸ் வந்து மேற்கொள்கிறாங்க. அது அப்படியே 1890கள் காலகட்டத்தில் கிடப்பில் போடப்படுது. இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் ஹெர்பர்ட் வாட்கின்ஸ் பிட்ச்ஃபர்ட் வந்து நிறைய ரிசர்ச்சும் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ எப்படி வந்து ஆடு, மாடு, அதுக்கப்புறம் வந்து குதிரை, இதுக்கெல்லாம் வந்து எப்படி நோய்கள் ஏற்படுது, அது ஏற்படுறதுக்கு காரணம் என்ன, அது ஏற்படாமல் தடுக்கிறது எப்படி, ஒருவேளை ஏற்பட்டால் அதை எப்படி டயக்னோஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும், அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எப்படி அதுக்கு சிகிச்சை கொடுக்கணும், அது பற்றிலாம் ஆராய்ச்சியை ஹெர்பர்ட் வாட்கின்ஸ் பிட்ச்ஃபர்ட் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா கால்நடைக்கு வர்ற நோயினால கால்நடை இறந்தால் அது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா அந்த காலகட்டத்திலலாம் மிகப்பெரிய அளவில் கால்நடைகளை நம்பி தான் விவசாயமே வந்து இயங்கி வந்தது. குறிப்பாக வந்து ஆடாக இருக்கட்டும், மாடாக இருக்கட்டும், குதிரையாக இருக்கட்டும், அதெல்லாம் விவசாயத்தில் பயன்படுத்தப்பட்டது. அதே மாதிரி இப்போ குதிரை வந்து விவசாயத்தில் மட்டும் இல்லாமல் போக்குவரத்துக்கும் வந்து அதிகம் பயன்படுத்தப்பட்டது. ஸோ அப்படியான ஒரு சூழ்நிலையில் இது மாதிரி நோய்கள்லாம் வந்து அந்த கால்நடைகள் இறந்து போகிறது அந்த பண்ணை விவசாயிகளுக்கும் பெரிய பிரச்சனை, போக்குவரத்துக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த குதிரைகள் பயன்படுத்தக்கூடியவங்களுக்கும் பிரச்சனை அப்படின்னு பல்வேறு பிரச்சனைகள். அது மட்டும் இல்லாமல் ஒரு நோய் ஒரு பசுவுக்கு வந்து பாதிச்சிருக்கு. அப்போ அந்த பசுவிலிருந்து பால் கறந்து மனிதர்கள் குடித்தா அவங்களுக்கும் நோய்கள் வந்து ஏற்படும். ஸோ இப்படி பல விஷயங்கள் இருக்கு. அதனால தான் அந்த கால்நடை மருத்துவர்கள் வந்து அந்த காலகட்டத்தில் ஆராய்ச்சிகள் எல்லாம் ஈடுபட்டு வந்தாங்க. இந்த நிலையில தான் 1892ஆம் ஆண்டு இவருடைய 24 வயதுல ஹெர்பர்ட் வாட்கின்ஸ் பிட்ச்ஃபர்ட் வந்து மே எமிலி வில்சன் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா ஹெர்பர்ட் வாட்கின்ஸ் பிட்ச்ஃபர்டுக்கும் இவருடைய மனைவியான மே எமிலி வில்சன் வாட்கின்ஸ் பிட்ச்ஃபர்ட் இவங்க 2 பேருக்குமே 3 ஆண் குழந்தைகள், ஒரு பெண் குழந்தை அப்படின்னு மொத்தமாக 4 குழந்தைகள் பிறந்தது. இது ஹெர்பர்ட் வாட்கின்ஸ் பிட்ச்ஃபர்டோடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்க. இவர் வந்து
டாக்ஸ் அதாவது நாய்களில் ஏற்படக்கூடிய நாய்களினுடைய மூளையில் ஏற்படக்கூடிய ஒரு வகையான பிரச்சனை எப்பலெப்சி. அது குறித்து இவர் வந்து ரிசர்ச் பண்ணி 1894 எப்பலெப்சி இன் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு தீசஸ் ஒரு ஆய்வு கட்டுரையை இவர் வந்து வெளியிட்டாங்க. அதே 1894 டிசம்பர் 14 அன்னைக்கு ராயல் காலேஜ் ஆஃப் வெட்டர்னரி சர்ஜன்ஸ் உடைய ஒரு ஃபெல்லோவாகவும் இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஏற்கனவே 1889 ஒரு மெம்பராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இப்போ 1894 டிசம்பர் 14 அன்னைக்கு இவருடைய 26 வயதுல ஹெர்பர்ட் வாட்கின்ஸ் பிட்ச்ஃபர்ட் வந்து ராயல் காலேஜ் ஆஃப் வெட்டர்னரி சர்ஜன்ஸ் உடைய ஃபெல்லோவாகவும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் வெட்டர்னரி சர்ஜன்ஸ் FRCVS அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை ஹெர்பர்ட் வாட்கின்ஸ் பிட்ச்ஃபர்ட் இந்த காலகட்டத்தில் பெறாங்க. அதுக்கப்புறம் 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1896 அந்த சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிற நேட்டலில் ரைண்டர் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி இன்னும் இது வந்து கேட்டல் ரைண்டர் பெஸ்ட் அப்படின்னு அழைக்கப்படும். இதுவும் ஒரு வைரல் டிசீஸ் தான், கால்நடைகளுக்கு ஏற்படக்கூடியது. ஸோ அதனுடைய அவுட் பிரேக் ஆனது ஏற்படுது. இது குறிப்பாக வந்து அதாவது இது வந்து கேட்டல் பிளேக் அப்படின்னு அழைக்கப்படும். அதே மாதிரி இன்னொரு பக்கம் அது வந்து ஸ்டெப் மெரைன் அப்படின்னு அழைக்கப்படும். அந்த மாதிரி அழைக்கப்படக்கூடியதான் இந்த கேட்டல் ரைண்டர் பெஸ்ட் அப்படின்றது. இந்த ஒரு நோய் ஏற்பட்டால் அதிகபட்சம் வந்து இறக்குறதுக்கு தான் வாய்ப்பு. அதாவது ஒரு மாடோ ஒரு குதிரையோ இந்த ரைண்டர் பெஸ்ட்னால பாதிக்கப்பட்டால் இறக்குறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருந்தது. ஸோ அப்படி ஒரு அவுட் பிரேக் வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிற நேட்டலில் 1896 ஏற்படுது. அது வந்து உடனடியாக வந்து இந்த மாடு குதிரை அதுக்கெல்லாம் வந்து காய்ச்சலை ஏற்படுத்தி வயிற்றுப்போக்கை ஏற்படுத்தி அதன் மூலமாக சளி சவ்வில் பாதிப்பை ஏற்படுத்தி உயிரிழப்பை ஏற்படுத்தியது. ஸோ அந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் தான் 7 ஆண்டுக்கு முன்னாடி 1889 முன்மொழிஞ்சு அந்த முன்மொழிவை வந்து கையில் எடுத்துக்கிறாங்க. அப்போ தான் அதுக்கப்புறம் அந்த 1896 தான் அதை வந்து செயல்படுத்துகிறாங்க. அதாவது ஒரு போர்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரை நிறுவுறாங்க. அதுக்கப்புறம் 4 வெட்டரனரியன்ஸையும் அழைக்கிறாங்க. அதில் மிக முக்கியமானவங்க வந்து 2 பேர். அந்த 4 பேரில் ஒருத்தர் வந்து ஹெர்பர்ட் வாட்கின்ஸ் பிட்ச்ஃபர்ட், இன்னொருத்தர் வந்து அர்னால்ட் டெய்லர் அப்படின்னு. இந்த 2 நபர்கள் வந்து ரொம்ப முக்கியமானவங்க. அர்னால்ட் டெய்லர் 1867 பிறந்தவர், மார்ச் மாதம். இவரோட ஒரு வயசு ஜாஸ்தி. ஸோ ஹெர்பர்ட் வாட்கின்ஸ் பிட்ச்ஃபர்டும் அழைக்கப்படுறாங்க. அதனால இவர் வந்து இந்த இங்கிலாந்துடைய சரியில் இருக்கிற கேம்பர்லி அங்கேருந்து இவருடைய ஃபேமிலி அழைச்சிட்டு நேராக சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிற நேட்டலுக்கு 1896 போயிடுறாங்க. உடனடியாக இவர் வந்து ஒரு பிரின்சிபல் வெட்டர்னரி சர்ஜனாக நியமிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் அந்த அர்னால்ட் டெய்லர் அவங்கெல்லாம் அதுக்குண்டான ஆராய்ச்சியை மேற்கொள்கிறாங்க. எதனால் இந்த ரைண்டர் பெஸ்ட் ஏற்படுது, அதை எப்படி தடுக்கணும் அப்படின்னு. அந்த ஆராய்ச்சி மேற்கொண்டது மட்டும் இல்லாமல் அதே ஆண்டுலேயே ரைண்டர் பெஸ்ட்டை தடுக்கிறதுக்குண்டான சக்ஸஸ்ஃபுல்லான வேக்சினை இவங்க 2 பேரும் இணைஞ்சு கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. ஸோ அது 1896 வெறும் 28 வயதில் ஹெர்பர்ட் வாட்கின்ஸ் பிட்ச்ஃபர்ட் வந்து 29 வயதான அர்னால்ட் டெய்லர் அவர் கூட இணைஞ்சு அதை வந்து கண்டுபிடிச்சாங்க. அது 1896 ஸோ அந்த கேட்டல் ரைண்டர் பெஸ்ட் அப்படின்ற அந்த ஒரு கொடுமையான அந்த வைரல் டிசீஸுக்கு எதிரான ரொம்ப வெற்றிகரமான தடுப்பூசி 1896 இவங்க 2 பேரும் இணைஞ்சு கண்டறிஞ்சாங்க. இதுக்கப்புறமா ஹெர்பர்ட் வாட்கின்ஸ் பிட்ச்ஃபர்ட் வந்து ரொம்ப புகழை வந்து பெறாங்க. இதை தொடர்ந்து 1898 இவர் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிசீஸ் ரிசர்ச் அதுக்குண்டான ஒரு டைரக்டராக 1898 நியமிக்கப்பட்டுறாங்க. இதுக்கப்புறம் 1899 அக்டோபர் 11 அன்னைக்கு செகண்ட் போர் வாரானது சவுத் ஆப்பிரிக்காவில் தொடங்குது. இந்த போர் தொடங்கின பிறகு இவர் ஹெர்பர்ட் வாட்கின்ஸ் பிட்ச்ஃபர்ட் வந்து இவருடைய மனைவி குழந்தைகள் எல்லாம் நேராக இங்கிலாந்துக்கே மறுபடியும் அனுப்பிடுறாங்க. இவருடைய ஃபேமிலியோட அவங்கள வந்து சேர்த்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஹெர்பர்ட் வாட்கின்ஸ் பிட்ச்ஃபர்ட் வந்து நேராக சவுத் ஆப்பிரிக்கன் ஆர்மியில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவருடைய ஒர்க் என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய குதிரைகள் போரில் பயன்படுத்தக்கூடிய குதிரைகளுக்கு காயம் ஏற்படும் போது அதுக்கு வந்து சிகிச்சை கொடுக்கறது தான் ஹெர்பர்ட் வாட்கின்ஸ் பிட்ச்ஃபர்டோடைய நோக்கம். ஸோ அந்த ஒரு நோக்கத்தை இவர் வந்து செயல்படுத்தினாங்க. அதுக்கப்புறமா 1901 இவர் வந்து கவர்மெண்ட் பாக்டீரியாலஜிஸ்ட் அப்படின்ற பதவியையும் பெற்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நேட்டல் அதுக்குண்டான வெட்டர்னரி சர்வீஸோடைய டைரக்டராகவும் இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இப்படி பல்வேறு பொறுப்புகளில் இவர் நியமிக்கப்பட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா 1902 மே 31 அன்னைக்கு இந்த செகண்ட் போர் வாரானது சவுத் ஆப்பிரிக்காவில் முடிவடைஞ்சது. அதுக்கப்புறம் இவர் போரில் ஆற்றின பங்களிப்புக்கு இவரை கௌரவப்படுத்துறதுக்காக இவர் ஹெர்பர்ட் வாட்கின்ஸ் பிட்ச்ஃபர்ட் வந்து பல கௌரவங்களை இவர் வந்து பெற்றாங்க. குறிப்பாக இவர் வந்து குயின்ஸ் சவுத் ஆப்பிரிக்கன் பேட்ச் அதை வந்து 2 பார்ஸோட இவர் வந்து பெற்றாங்க அந்த கௌரவத்தை. அதுக்கப்புறம் 1903 இந்த காலகட்டத்தில் இவருடைய ஃபேமிலியை மறுபடியும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க போர்லாம் முடிஞ்சிட்டனால. இந்த காலகட்டத்தில் சவுத் ஆப்பிரிக்காவுடைய நேட்டலில் இருக்கிற நேட்டல் மியூசியம்
அதுக்குண்டான ஒரு டைரக்டராகவும் 1903ஆம் ஆண்டு ஹெர்பர்ட் வாட்கின்ஸ் பிட்ச்ஃபர்ட் நியமிக்கப்படுறாங்க. அங்கிருந்து 3 ஆண்டுகளுக்கு அப்புறமா 1906ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டுடைய எடன்பராவில் இருக்கிற ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதுக்கு 4 நபர்கள் ப்ரப்போசர்ஸாக இருந்து முக்கிய காரணமாக இருந்தாங்க. ஒருத்தர் வந்து கேத்கார்ட் மெத்வென் அப்படின்றவர், இன்னொருத்தர் வந்து வில்லியம் ஆண்டர்சன், இன்னொருத்தர் வந்து சர் ஜெர்மன் சிம்ஸ் வுட்டட், இன்னொருத்தர் வந்து டெர்மன் நோவல் பேட்டன். ஸோ அந்த 4 நபர்கள் ப்ரப்போசர்ஸாக இருந்து காரணமாக இருந்தாங்க. ஸோ 1906ஆம் ஆண்டு ஹெர்பர்ட் வாட்கின்ஸ் பிட்ச்ஃபர்ட் வந்து ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பராவுடைய ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா FRSE அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1906ஆம் ஆண்டு இவர் பெறாங்க. இதுக்கப்புறமா சவுத் ஆஃப்ரிக்காவில் சில முக்கியமான விஷயங்கள் பண்ணப்பட்டது. அந்த காலகட்டத்தில் சவுத் ஆஃப்ரிக்கா முழுமையடையாமல் இருந்தது. அதுக்கப்புறம் 1910ஆம் ஆண்டு தான் யூனியன் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா அது வந்து ஒருங்கிணைஞ்சது. குறிப்பாக இந்த நேட்டல் ப்ராவின்ஸ் உட்பட இன்னும் 3 ப்ராவின்ஸ் இணைஞ்சு மொத்தம் 4 ப்ராவின்ஸ் இணைஞ்சு யூனியன் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா 1910ஆம் ஆண்டு உருவானது. அப்போ ஒட்டுமொத்தமாக அந்த யூனியன் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்காவுடைய வெட்டர்னரி சர்வீசஸுக்கு உண்டான டைரக்டராக ஹெர்பர்ட் வாட்கின்ஸ் பிட்ச்ஃபர்ட் தான் நியமிக்கப்படுவார் அப்படின்னு இவர் நினைச்சாங்க. ஆனால் இவருடைய கொலிகான அர்னால்ட் டெய்லர் அவர் வந்து அந்த பொறுப்பில் நியமிக்கப்பட்டு இவர் ஒரு டெபுட்டி டைரக்டர் ஆஃப் வெட்டர்னரி சர்வீசஸ் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்காவாக நியமிக்கப்பட்டாங்க. ஆனால் அந்த பதவி இவருக்கு அந்த அளவுக்கு வந்து விருப்பம் இல்லை. அதனால 1912ஆம் ஆண்டு ஹெர்பர்ட் வாட்கின்ஸ் பிட்ச்ஃபர்ட் வந்து இவருடைய மனைவி குழந்தைகள்லாம் அழைச்சிட்டு மறுபடியும் சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற நேட்டல்ல இருந்து இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கே வந்து இவர் போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா 1912ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் ஆர்மியில் ஒரு லெப்டினன்ட் கர்னலாக இவர் ஜாயின் பண்ணிடுறாங்க. அங்கேருந்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1914ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முதல் உலகப்போர் தொடங்கிறது. முதல் உலகப்போர் தொடங்கிய உடனடியாக ஹெர்பர்ட் வாட்கின்ஸ் பிட்ச்ஃபர்ட் வந்து முதல் உலகப்போரில் பங்கேற்கிறாங்க. குறிப்பாக இவர் வந்து ராயல் ஆர்மி வெட்டர்னரி ரீமவுண்ட் கமிஷனில் ஒரு லெப்டினன்ட் கர்னலாக ஜாயின் பண்ணுறாங்க. இது வந்து போருக்காக பயன்படுத்தக்கூடிய ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஹார்சஸ், அதாவது ரொம்ப குதிரைகள், போரில் பயன்படுத்தக்கூடிய குதிரைகள், அதுக்கு காயம் ஏற்படுறதுக்கு சிகிச்சை வழங்குறதுக்கும் அதுக்கு நோய்கள் ஏற்பட்டால் சிகிச்சை வழங்குறதுக்கும் உருவாக்கப்பட்டது தான் ராயல் ஆர்மி வெட்டர்னரி ரீமவுண்ட் கமிஷன் அப்படின்றது. அதில் தான் ஒரு லெப்டினன்ட் கர்னலாக 1914 ஹெர்பர்ட் வாட்கின்ஸ் பிட்ச்ஃபர்ட் வந்து நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பொறுப்பில் முழுமையாக அவர் வந்து பங்கேற்றாங்க. 1918ஆம் ஆண்டு தான் முதல் உலகப்போர் முடிஞ்சது. அதுக்கப்புறம் 1919ஆம் ஆண்டு தான் ஆர்மி, நேவி, ராயல் ஆர்மி வெட்டர்னரி ரீமவுண்ட் கமிஷன் எல்லாமே வந்து டிமோபிலைஸும் பண்ணப்பட்டது. ஸோ அப்போ தான் இவரும் வந்து போரிலிருந்து விலகினாங்க. அதுக்கப்புறம் 1920 காலகட்டத்திலையும் இவர் வந்து பிரிட்டிஷ் ஆர்மியிலேயே தொடர்ந்து இருந்தாங்க. அப்போ கரெக்டாக இந்த இங்கிலாந்துடைய ஹாம்ஷரில் இருக்கிற ரஸ்மோர் டிஸ்ட்ரிக்ட் அங்கே வந்து ஆல்டர்ஷாட் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல வந்து ராயல் வெட்டர்னரி ஸ்கூல் ஒன்று இருக்குது. அதுக்குண்டான ஒரு கமாண்டராக 1922ஆம் ஆண்டு ஹெர்பர்ட் வாட்கின்ஸ் பிட்ச்ஃபர்ட் வந்து நியமிக்கப்பட்டாங்க. ஸோ ராயல் வெட்டர்னரி ஸ்கூல் ஆல்டர்ஷாட்டுக்கு உண்டான ஒரு கமாண்டராக இவர் வந்து அந்த காலகட்டத்தில் பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. இதே சமயம் அந்த ராயல் வெட்டர்னரி ஸ்கூலில் வெட்டர்னரி மெடிசனை லெக்சர்ஸும் இவர் வந்து விரிவுரைகளும் வந்து கொடுத்து வந்தாங்க. இதுக்கப்புறமா 1930 காலகட்டத்தில் இவருக்கு CMG கௌரவம் வழங்கப்பட்டது யுனைடெட் கிங்டம் தரப்பில் இருந்து. அதாவது கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் செயின்ட் மைக்கேல் அண்ட் செயின்ட் ஜார்ஜ் அப்படின்ற CMG அந்த ஒரு கௌரவ பட்டமானது, அந்த CMG அப்படின்ற அந்த ஒரு கௌரவமானது இந்த காலகட்டத்தில் ஹெர்பர்ட் வாட்கின்ஸ் பிட்ச்ஃபர்டுக்கு வழங்கப்பட்டது. இதுக்கப்புறமா 1935ஆம் ஆண்டு இவருடைய 67 வயதில் ஹெர்பர்ட் வாட்கின்ஸ் பிட்ச்ஃபர்ட் வந்து ரிட்டையர் ஆகிடுறாங்க. இவர் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த 1935ஆம் ஆண்டு ஹெர்பர்ட் வாட்கின்ஸ் பிட்ச்ஃபர்ட் வந்து இவருடைய ஃபேமிலியை அழைச்சிட்டு நேராக இவர் வந்து ஏற்கனவே இருந்த அந்த இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் இருந்து சவுத் ஆஃப்ரிக்காவுடைய நேட்டலுக்கே போகிறாங்க. குறிப்பாக இவர் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுடைய குவாசுலா நேட்டலில் இருக்கிற இலவோ அப்படின்ற இடத்துக்கு இவர் போய் இவருடைய ஃபேமிலியோட வாழ தொடங்குறாங்க. இந்த நிலையில் நான் சொல்ல தவறிய விஷயம், 1912ஆம் ஆண்டு இவருடைய அப்பாவான ஜான் வாட்கின்ஸ் பிட்ச்ஃபர்ட் இறந்து போனாங்க. அவருடைய 76 வயதில். ஏன்னா அவர் 1836 பிறந்திருந்தாங்க. 1924ஆம் ஆண்டு ஹெர்பர்ட் வாட்கின்ஸ் பிட்ச்ஃபர்டோடைய அம்மாவான லூயிசா ரீட் வாட்கின்ஸ் பிட்ச்ஃபர்ட் அவங்க வந்து அவங்களுடைய கிட்டத்தட்ட 88 வயதில் இறந்து போனாங்க. ஏன்னா அவங்களும் 1836 பிறந்திருந்தாங்க, 1924 இறந்திருந்தாங்க. ஸோ அதெல்லாம் இவருடைய பர்சனல் லைஃப். இன்னொரு பக்கம் இந்த 1935 ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஹெர்பர்ட் வாட்கின்ஸ் பிட்ச்ஃபர்ட் வந்து நேராக
இவர் வந்து அந்த சவுத் ஆஃப்ரிக்காவுடைய குவாசுலோ நேட்டலில் இருக்கிற அந்த இலவோவில் வாழ்ந்து வந்தாங்க. அப்போ அங்கங்கே அந்த குறிப்பாக வந்து அங்கே இருக்கிற கால்நடைகளுக்கு ஏதாவது பெரிய பாதிப்பு ஏற்படும் போது கன்சல்டண்ட்டாக வந்து ஆலோசகராக ஹெர்பர்ட் வாட்கின்ஸ் பிட்ச்ஃபோர்ட் வந்து சின்ன சின்ன வேலைகளை வந்து பார்த்தாங்க. இதுக்கப்புறம் சில ஆண்டுகள் வந்து இவர் வந்து 1945க்கு அப்புறமே வந்து இவர் முழுமையாக ஓய்வில் இருந்தாங்க. பின்னர் இறுதியாக 1951ஆம் ஆண்டு ஜூன் 25 அன்னைக்கு இவருடைய 83 வயதில் ஹெர்பர்ட் வாட்கின்ஸ் பிட்ச்ஃபோர்ட் இறந்து போயிடுறாங்க. ஸோ 1951 ஜூன் 25 அன்னைக்கு இவருடைய 83 வயதில் ஹெர்பர்ட் வாட்கின்ஸ் பிட்ச்ஃபோர்ட் வந்து இறந்து போயிடுறாங்க. ஒரு விஷயம், இவர் பிறந்தது 1868 ஜூன் 3, ஆனால் ஒரு சில இடங்களில் மட்டும் 1865 ஜூன் 3 அப்படின்னு இருக்குது. இருந்தாலும் அது வந்து சரியாக உறுதி செய்யப்படலை. 1868 ஜூன் 3 தான் வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஸோ இவருடைய 83 வயசில் 1951 ஜூன் 25 அன்னைக்கு இறந்து போகிறாங்க. இவரை தொடர்ந்து 1960ஆம் ஆண்டு ஹெர்பர்ட் வாட்கின்ஸ் பிட்ச்ஃபோர்டோடைய மனைவியான அந்த மே எமிலி வில்சன் வாட்கின்ஸ் பிட்ச்ஃபோர்ட் அவங்க வந்து கிட்டத்தட்ட அவங்களுடைய 90 வயதில் இறந்து போனாங்க. ஏன்னா ஹெர்பர்ட் வாட்கின்ஸ் பிட்ச்ஃபோர்டோடைய மனைவி 1870 பிறந்திருந்தாங்க. அவங்க 1960ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட அவங்களுடைய 90 வயதில் இறந்து போனாங்க. இதெல்லாம் ஹெர்பர்ட் வாட்கின்ஸ் பிட்ச்ஃபோர்டோடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கை. இன்னொரு பக்கம் ஹெர்பர்ட் வாட்கின்ஸ் பிட்ச்ஃபோர்ட் வந்து கால்நடை மருத்துவத்திற்கு ஆற்றின பங்களிப்பு அப்படின்றது மிகப்பெரியது. அதில் குறிப்பாக அந்த ரெண்டர்பெஸ்ட் அப்படின்ற அந்த ஒரு கொடிய வைரல் டிசீஸ் அதுக்கு எதிரான தடுப்பூசி கண்டுபிடிச்சது மிகப்பெரிய ஒரு விஷயம். இன்றைய காலகட்டத்தில் இந்த ஆடு மாடு அதுக்கப்புறம் வந்து குதிரை அதுக்கெல்லாம் இந்த நோய் வந்து வராமல் இருக்குது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் ஹெர்பர்ட் வாட்கின்ஸ் பிட்ச்ஃபோர்டும் அந்த அர்னால்ட் டெய்லர் இவங்க 2 பேரும் தான் ரொம்ப முக்கிய காரணம். ஏன்னா இப்போ கால்நடைகளுக்கு இந்த நோயெல்லாம் இருந்தது அப்படின்னா அந்த கால்நடையுடைய இறைச்சியை நிறைய பேர் உண்றாங்க, நிறைய பால் அதனுடைய கால்நடைகளினுடைய பால் வந்து பருகுறாங்க. இதுமாதிரி பல விஷயங்கள் இருக்கும்போது இந்த நோய் ஏற்பட்டிருக்கா ஏற்படலையா இல்லையா அப்படின்றது தெரியாது ஆரம்பத்தில். ஸோ அப்படி தெரியாமல் அதனுடைய பாலையும் அதனுடைய இறைச்சியோ நம்ம குடித்தாலோ சாப்பிட்டாலோ நமக்கும் பெரிய பாதிப்புகள் வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்பேற்பட்ட விஷயத்தில் இருந்தெல்லாம் இன்றைக்கி நேரடியாகவும் மறைமுகமாகவும் நிறைய மக்களும் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கும் மிக முக்கிய காரணமாக ஹெர்பர்ட் வாட்கின்ஸ் பிட்ச்ஃபோர்ட் இருந்திருக்கிறாங்க. ஸோ இப்பேற்பட்ட ஹெர்பர்ட் வாட்கின்ஸ் பிட்ச்ஃபோர்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.